இது வந்து எல்ஜி ஃப்ரிட்ஜ். இந்த ஃப்ரிட்ஜின் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து டீப்ரீசருக்கு கூல் வருது, கீழ் டோருக்கு கூல் வராதான் கம்ப்ளைண்ட். கலட்டி பார்த்தோம்னு சொன்னால் ஃபுல் ஐஸ். அடுத்த கட்டமாக பைமீட்டரில் பார்த்தோம்னா அது செக் பண்ணவே தேவையில்லை, பார்த்தாலே தெரியுது டிஃபெக்ட் ஆகிட்டு. இந்த பைமீட்டரில் வந்து மாற்ற வேணும். இந்த பைமீட்டரில் மாற்றிட்டு ஓகே, பைமீட்டர் வந்து புதுசு மாற்றியாச்சு. ஜெக்கையும் அடிச்சுட்டு அடுத்தது ஃபேன் ஜெக். ஃபேனை போட்டுறோம். அடுத்ததாக வந்து பேனல், ஃபேன் பேனலை கனெக்ட் பண்ணிவிட்டு எல்லாமே பூட்டிட்டு அடுத்த கட்டமாக பார்க்க வேண்டியது டைமர். டைமர் பார்த்த வேண்டாம், பின்பக்கத்துக்கு தான் இருக்கும் இந்த எல்ஜி ஃப்ரிட்ஜுக்கு. இந்த கவசிங்க கலட்டிட்டு ஓகே, இங்கே இருக்குது டைமர். டைமரை பார்த்த வேண்டாம், டைமர் வந்து ஒர்க் பண்ணல. ஓகே, பழைய டைமரை காட்டுறோம், புது டைமரை மாற்ற போகிறோம். அங்கே புதுசு ஓகே, இங்கே இருக்குது புது டைமர். இந்த புது டைமரை மாத்திரம் இருந்த மாதிரி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே டன், பூட்டியாச்சு. இப்போ ஒன் பண்ணி பார்ப்போம் டைமர் வந்து ஒர்க் பண்ணாண்டு. ஓகே, டைமர் வந்து ஒர்க் பண்ணுது. ஓகே, இருந்த மாதிரி அப்படி வச்சு பூட்டுறோம். பொதுவாகவே இந்த எல்ஜி ஃப்ரிட்ஜ் மேல்வளம் கூழ் வந்து கீழ் வளத்துக்கு கூழ் வருகிறேன்டா முதல்ல நாங்கள் வந்து செக் பண்ண வேண்டியது ஹீட்டர் நார்மலாகவே வந்து பிரச்சனை வராது. அடுத்த கட்டமாக பைமீட்டரை செக் பண்ணிவிட்டு, பைமீட்டர் கட்டாயம் டிஃபெக்ட் ஆகும். சில நேரத்தில் டைமரும் பிரச்சனை வராது. இந்த இரண்டையும் மாற்றினோம்னு சொன்னால் இந்த பிரச்சனை வந்து ஈஸியாக முடியும்.